ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவுடைய துணையோடு இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக அற்புதங்களை அப்பா நிகழ்த்துகிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைக்கு ஒரு புதுவிதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ஒருத்தர் தான் வருவாங்க, ஒருத்தர் என்னுடைய அற்புதம் அப்படின்னு எனக்கு அப்பா செஞ்சாரு அப்படிங்கிறத ஒரு பகிர்ந்துருவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சி. துபாயிலேருந்து அழகர் ராஜா வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. பெங்களூர்லேருந்து அந்த இன்னொரு சகோதரி கீதா கஸ்தூரி, அவங்க சகோதரி ராஜலட்சுமி அவங்க மகனோட வந்திருக்காங்க. இது ரொம்ப அவர் கொடுப்பின அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சகோதரியை ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்ப்போம். கீதாம்மாவை ரொம்ப நாள் எதிர்பார்ப்போம். வரேன்பாங்க. இன்றைக்கு அது நடந்துச்சு. இவர் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு நம்ம அழகர் ராஜா. இந்த அழகான சந்திப்பு. அவர் சில நேரங்களில் நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் அன்பர்கள் வரதுனால எனக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்குது, அது யாரும் மறக்க முடியாது, பாபா கொடுத்தது. இருந்தாலும் அபரிமிதமான அன்பர்கள் நமக்கு இருக்கிறதுனால பேர் மறந்துடுறோம், முகத்தை மறந்துடுறோம். ஐயா வந்துட்டு போயிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேயே 4 வருஷத்துலேயே வந்திருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு சில பிரார்த்தனைகள் இருந்திருக்குது. அந்த பிரார்த்தனைகளை அது சரியாக நிவர்த்தி செய்யும் பொழுது வந்து வேண்டிகிட்டு இருக்காரு. என்னையும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு, அது நடந்துருக்குது. சில பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, நடந்துடும், மறந்துடுவாங்க. பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, நடந்துடும், மறந்துடுவாங்க. சில பேர் வந்து மறக்கவே மாட்டாங்க, நன்றி மறக்க மாட்டாங்க. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையா, பாபாவுக்கு அன்பான பிள்ளையா அழகர் ராஜா வந்திருக்கிறாங்க. அவரே இனிமேல் சொல்லுவார். அதுக்கப்புறம் கீதா அம்மா சொல்லுவாங்க. அவங்களுடைய அனுபவத்தை, அப்பா செய்த அற்புதத்தை அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்போம். ஓம் சாய்ராம். என் பேர் அழகராஜ். நான் முன்னாடி 2017 வந்து இங்கே வந்திருந்தேன். வந்து சாமி போகும்போது உங்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நான் கொடுத்த ஃபோட்டோவா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ தான் வாங்கி நான் பையில் டெய்லி வேலைக்கு போகும்போது பைப்பில் வச்சுட்டு டெய்லி போய் பூஜை பண்ணிட்டு பத்திரமா வச்சிருக்கேன். பத்திரமா டெய்லி அவர் உங்களை பத்திரமா வச்சிருக்காரு. ஆமாம். அதே மாதிரி 2020 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு இந்த இது வைக்கும்போது ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணணும், 3 பிளாக் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ரைட் ஓகேன்ட்டு அப்போ மிராக்கல் குரூப்பில் நான் கிடையாது, இங்கே உங்கள்கிட்ட இது மட்டும் வாங்கிட்டு போனது. ஆமாம். அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில், துபாய் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது அவன் நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்வேன், பிஃபோர் ஆப்ரேஷன் ஆஃப்டர் ஆப்ரேஷன் எங்கிட்ட முதல்ல பேசுவாங்க. உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து சொல்லுவீங்க எல்லாம் நல்ல முறையில் நடக்கும், நல்லா இருக்கும். இது வரைக்கும் 3 பிளாக் ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரியா? ஓப்பன் சர்ஜரி 3 பிளாக் வந்து நல்ல முறையில் இருக்கிறாங்க. நல்லா ஆசைப்படுறேன். இவங்களும் மிராக்கல் குரூப்பில் நல்லா பே பண்ணுவாங்க. அது மாதிரி 2 மிராக்கல் அக்கா பேத்தி ஒன்று, குழந்தை இல்லை பேத்தி இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தவட்டி தான் கோயிலுக்கு 2018 19 குழந்தை பிறந்துச்சு. ஆமாம். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இது கண்ணில் 3 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் பேசியிருந்தேன் வந்துட்டு. அப்புறம் இவங்க தான் மிராக்கலில் எழுதி வாட்ஸ்அப்பில் போடும்போது கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும், எந்த பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் இதாகிடும் அப்படின்னு நான் அதான் சொல்லிங்க. நான் வெளிநாடு வரும்போது எல்லாம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு அவசரம் உங்களுக்கு காலையில் வந்துருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தோடு வந்துடுது, அது நன்றி சொல்கிறதுன்னு சாதாரண இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பத்தோடு வந்துருக்கீங்க. பாபா வந்து எப்பவும் ஒரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு முன்னெடுப்புலையும் ஒரு முன்னேற்றத்துலையும் அப்பா அவங்களோட துணையாக இருப்பார். நான் அடிக்கடி சொல்வேன், நிறைய குழந்தைங்க இங்கே வேண்டிக்கிட்டு வெளிநாட்டில் பிறந்திருக்குது, வெளியூர்களில் பிறந்திருக்குது, வெளி மாநிலத்தில் பிறந்திருக்குது, இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லுவேன். அப்படியான வந்த குழந்தைங்களில் ஒரு குழந்தை இன்னைக்கு வந்துருக்குது. நான் என்ன அந்த பிள்ளை பேருங்க? தன்விஸ்ரீ. எவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை கல்யாணம்? ஸோ இதான் இந்த மாதிரி பல மாநிலங்களில் பிறந்தது. எங்க சிவகாசியா? சிவகாசி. இந்த ஓன் வந்து இந்த ஊர் தான். இந்த ஊருக்கு சென்னைங்க. நாங்க தான்
நீங்க சிவகாசி ஊருக்கு தான் இதெல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொரு சிவகாசியில் ஆமா ஊருக்கு வந்துட்டாங்க வாழ்றதுக்கு. அதான் சந்தோஷம். வாழ்க இந்த பிள்ளை நல்லா தன்வஸ்ரீயா தன்விஸ்ரீ நல்ல ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருந்து நல்ல ஆயுளாக இருந்து அறிவாக இருந்து அந்த குடும்பத்துக்கு நல்ல வாரிசாக இருந்து நல்ல பெயர் எடுத்து கொடுக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ப்ளஸ் பண்ணுறோம். அவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். சார் அந்த வந்திருக்காங்க அம்மா, அவங்க கீதா கஸ்தூரி. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம விராகத்தில். டெய்லி வந்து 9 மணிக்கு ஒரு அந்த உறுப்பினரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை வேண்டிக்கிட்டு தங்களுக்கு மட்டும் இல்லை அதில் இருக்கிற யாருக்காவது ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னா இவங்க வேண்டிப்பாங்க. அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறது, அடுத்தவங்களுக்காக முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம குரூப்பில் தான் இருக்கோம். அந்த மாதிரி இந்த மந்திர மாலை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஒரு நிகழ்வு மானசீகமாக தொடருது. மந்திரத்தை சொல்கிறத விட மானசீகமாக பாபாவை வந்து வணங்குறது அப்படிங்கிறது மாலையை வந்து எப்படி பூசலார் நாயனார் வந்து தன்னிடத்தில் பணமே இல்லைன்னா கூட பெரிய கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமான் நேராகவே போனார் அப்படின்னு நம்ம கதையில் கேட்போம். உண்மையிலேயே ராஜா பெரிய கோயில் கட்டி அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகாமல் மனசுலேயே கோவில் கட்டி ஆத்மார்த்தமாக கட்டின அந்த கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமான் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அம்மா கீதா கஸ்தூரி அம்மா மந்திர மாலையை டெய்லி போட சொல்லி யார் என்னென்ன மந்திரங்களை வந்து செய்திருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக என்ன விஷயத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து இரவு 9 மணிக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அது சமர்ப்பணம் செய்கிறது அப்பாவுக்கு நம்மளுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை ஏற்படுத்துறது நம்ம அம்மா தான். அவங்க அப்பாவுடைய பிள்ளை, அருமையான ஒரு பக்திபூர்வமான ஒரு மகள் அப்படின்னு சொன்னால் அவங்கள சொல்லலாம். அவங்கள நிறைய கற்றுக்கணும் அவங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. அவங்க நேரடியாக இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைய சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஏதோ நமக்கு தெரியாது, அம்மா வந்து வருவாங்கன்னு தெரியும், இன்றைக்கி தான் வருவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி, பரிபூர்ணமான அப்பாவுடைய அருளாசியும் அந்த எல்லையில்லாத அந்த மகிழ்ச்சியும் வெற்றியும் வழி முழுக்க துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் ஒரு அனைவருக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்றது, 1 2 நான் எனக்கு எண்ணிக்கையே மறந்து போயிருக்கு. இத்தனை வாட்டி ராத்திரி 12 மணிக்கு இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். என் பையனோட ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷனு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நினைப்பேன், ஐயோ இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறோமா. அதெல்லாம் சரி இது பண்ணாமல் எப்போ கூப்பிட்டாலையும் ஆனால் ஒரு பிரார்த்தனை கூட சக்ஸஸ் இல்லைங்கிறதே இல்லை. எல்லா ப்ரேயரும் சக்ஸஸ் ஆகிடும். பசங்க எக்ஸாமினேஷனுக்கு, அந்த வேலைக்கு, உடம்பு சரியாக இல்லை, எல்லாத்துக்குமே வேண்டிக்கும். ஒரு ப்ரேயர் கூட வந்து சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ கூட ஒரு முதலத்து எமர்ஜென்சி ஆப்ரேஷனு அதுக்காக வேண்டிட்டாங்க. அதுவும் அப்படிதான். அப்போ எப்படி நீங்கள் பிஃபோர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேண்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸாக நடந்தது அப்படின்னு நல்ல செய்தி சொல்கிறாங்க. அதுக்கான காணிக்கையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நம்பிக்கை அப்படின்னு. நம்ம எல்லாரும் நல்லாயிருப்போம், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஒட்டுமொத்தமாக ஹீல் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கு எந்த விதமான மனசளவில் உடல் அளவில் யாருக்காவது டிஃபிஷியன்சி தொந்தரவு இருந்தால் கூட எல்லாம் சரியாக்கணும். அம்மா வந்திருக்காங்க, அம்மாவுடைய அக்கா அவங்க பேர் இருக்காங்க ராஜலட்சுமி, ரவி வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து துபாய் தானே நீங்களும் இப்போ வந்துட்டீங்க. ஸோ துபாயிலேருந்து நமக்கு நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறாங்க. துபாய் அன்பர்களுக்கும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையாக இந்த ஹீலிங் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் சர்வான் பிரம்ம ஜெகத், ஓம் சாய்நாதாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா
तस्मै श्रीगुरवे नमः ओं गुरवे सर्वलोकानां विशुचे भवरोहिणं विदये सर्वविद्यानां ओंकारपूर्विके देवी वीणः प्रगदामि